வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நான் என்ன பார்க்க போறோம்னா, இலங்கை வரலாறுல என்ன அடிக்கடி முக்கியமான ஒன்று என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த இலங்கை வரலாறுல பகுதிவன், அதே போன்று ஐரோப்பிய வரலாறுல பகுதிவன். இந்த பகுதிவன் மூலம்தான் நாங்கள் என்ன சிம்பிளா ஈஸியான மார்க்ஸ் தட்டி கொண்டு போறதுக்கு எது காரணமாகுது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் காரணமாகுது. அவ்வகையில என்ன இந்த முறை வந்த எக்ஸாம்ல கூட பி எடுத்தாக்கள் என்ன குறிப்பிட்டது சில பேர் குறிப்பிட்டவ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன நான் வடிவாயனம் செஞ்சிருந்தா ஏ வந்திருக்கும் என்று தான் நிறைய பேர் கூறினவன். அதனால நான் என்ன இப்போ குறிப்பிட்ட ஒரு 4-5 நாள் ஃபர்ஸ்ட் பார்ட் பற்றி தான் போட போறேன். அவ்வகையில இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்டா, இலங்கை வரலாறுல பகுதி 1ல என்ன பார்க்க போறோம்டா, நதிகளும் அவை அமைந்துள்ள குடியிருப்புகளும். என்ன நதிகளும் அவை அமைந்துள்ள குடியிருப்புகளும். அவ்வகையில மெல்பத்தோயால எந்த குடியிருப்பு அமைந்திருக்கு, மெல்பத்தோயால அனுராதபுரம். மெல்பத்தோயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, அனுராதபுரம். அடுத்தது என்ன, மகாவலி கங்கையில எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, பொலனறுவை. மகாவலி கங்கையில எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, பொலனறுவை. அடுத்தது என்ன, தெதிர்ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, தெதிர்ஓயால ஜாப்பஹூவா குருநாகல். தெதிர்ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, ஜாப்பஹூவா குருநாகல். அடுத்த என்ன, கழனி நதியில அது கழனி ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, கோட்டை. கழனி நதியில அதாவது கழனி ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, கோட்டை. அடுத்த என்ன, கிருந்தி ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, மகாகம. கிருந்தி ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, மகாகம. அடுத்த என்ன, ஜான் ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, சீரியா. ஜான் ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, சீரியா. ஜான் ஓயால எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, சீரியா. அடுத்த என்ன, மகாவலி கங்கையில எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, கண்டி கம்பளை. மகாவலி கங்கையில எந்த குடியிருப்பு அமைந்துள்ளது, கண்டி கம்பளை. அடுத்தது என்ன, அடுத்தது அடுத்த புஷ்பாட்டு வினாக்களா என்ன பார்க்க போறோம்டா, குடியிருப்புகளும் அதன் மறுவேறும். என்ன குடியிருப்புகளும் அதன் மறுவேறும். அவ்வகையில கல்யாணி நதி என்ன, கல்யாணி குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, கெளனிய. கல்யாணி குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, கெளனிய. அடுத்த என்ன, கஜரகாம என்ற குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, கதிர்காமம். கஜரகாம என்ற குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, கதிர்காமம். அடுத்த என்ன, தீககாம என்ற குடியிருப்புன்ற மறு பேர் என்ன, தீககாம என்ற குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, திகாமடுள்ள. அடுத்த என்ன, கதிர்கொடை என்ற குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, கந்தரோடை. கதிர்கொடை என்ற குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, கந்தரோடை. அடுத்த என்ன, மிகுந்தலை என்ற குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, சேத்தியகிரி. மிகுந்தலை என்ற குடியிருப்புன்ற மறுபேர் என்ன, சேத்தியகிரி. அடுத்த நாங்க என்ன பார்க்க போறோம்டா, பௌத்த கட்டடங்கள்ட வகை. அடுத்த நாங்க என்ன பார்க்க போறோம்டா, பௌத்த கட்டடங்களின் வகை. அவ்வகையில என்னென்ன வகை இருக்குண்டா பௌத்த கட்டடங்கள்ல, போதிகர. பௌத்த வகை என்ன, போதிகர, தூபிகர. என்ன போதிகர, தூபிகர, ஆசனாகார, பிரதிமாகார, உபோசகர. போதிகர, தூபிகர, ஆசனாகார, உபோசகர போன்ற என்ன பௌத்த கட்டடங்கள் வகைகள் காணப்படுகின்றன. அவ்வகையில என்னென்னண்டா, போதிகர, தூபிகர, ஆசனாகார, பிரதிமாகார, உபோசகர. அடுத்த என்ன, கோயில்களும் அவை அமைந்துள்ள இடங்களும். என்ன கோயில்களும் அவை அமைந்துள்ள இடங்களும். அவ்வகையில என்னென்ன கோயில்கள் எந்தெந்த இடங்கள் அமைந்திருக்கண்டா, நெல்லூர் எங்க அமைந்திருக்கு, அதாவது நெல்லூர் கந்தசாமி கோயில் எங்க அமைந்திருக்கு, நெல்லூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கு. நெல்லூர் கந்தசாமி கோயில் எங்க அமைந்திருக்குன்றது நெல்லூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கு. அடுத்த என்ன, நகுலேச்சரம். நகுலேச்சரம் எங்கு அமைந்திருக்கின்றது, கீரிமலை என்ற இடத்தில் அமைந்திருக்கு. நகுலேச்சரம் எங்கு அமைந்திருக்கின்றது, கீரிமலை என்ற இடத்துல அவை அமைந்திருக்கின்றன. அடுத்த முன்னேச்சரம் எங்கு அமைந்துள்ளது, முன்னேச்சரம் என்ற
கோயில் வந்து எங்கு அமைந்துள்ளது? சிலாபம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. முன்னேச்சரம் என்ற கோயில் எங்கு அமைந்துள்ளது? சிலாபம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்த நாங்க பார்க்க போறது வந்து தூபிகளும் அதன் வடிவங்களும். என்னென்ன வடிவங்களை வந்து என்ன இந்த தூபிகள் வந்து உருவாக்கப்பட்டது பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். என்னென்ன வகைண்டா தானியாகார என்பது என்ன? நெற்குவியல் வடிவம். தானியாகார என்பது என்ன? நெற்குவியல் வடிவம். அடுத்தது என்ன? கண்டாகார வந்து என்ன? மணி வடிவம். கண்டாகார வந்து என்ன? மணி வடிவம். தானியாகார வந்து என்ன? நெற்குவியல் வடிவம். கண்டாகார என்ன? மணி வடிவம். கண்டாகார வந்து என்ன? மணி வடிவம். காடாகார வந்து என்ன? காடாகார வந்து என்ன? பானை வடிவம். காடாகார வந்து என்ன? பானை வடிவம். அடுத்த வந்து என்ன? புப்லாகார வந்து என்ன? நீர்த்துளி வடிவம். புப்லாகார வந்து என்ன? நீர்த்துளி வடிவம். புப்லாகார வந்து என்ன? நீர்த்துளி வடிவம். அடுத்த வந்து அம்லாகார வந்து என்ன? நெல்லிக்கனி வடிவம். அம்லாகார வந்து என்ன? நெல்லிக்கனி வடிவம். அடுத்து வந்து பத்மாகார வந்து என்ன? தாமரை வடிவம். பத்மாகார வந்து என்ன? தாமரை வடிவம். என்னென்ன வடிவங்கள தூபிகள் காணப்படுதுன்னா திருப்பி சொல்றேன். தானியாகார வந்து நெற்குவியல் வடிவம். கண்டாகார வந்து மணி வடிவம். காடாகார வந்து பானை வடிவம். புப்லாகார வந்து நீர் குமிழி வடிவம். அடுத்த வந்து என்ன? அம்லாகார வந்து நெல்லிக்கனி வடிவம். பத்மாகார வந்து தாமரை வடிவம் போன்ற வடிவங்களை வந்து தூபிகள் உருவாக்கப்பட்டது. அடுத்த வினாவாக நாங்க என்னத்தை பார்க்க போறோம்னா கிராமங்கள்ட வகைன்னு ஒவ்வொரு தொழில்களை செய்கின்ற ஒவ்வொரு நபர்கள் வந்து வாழ்கின்ற இடங்களை வந்து ஒவ்வொரு பேர்களால் வந்து அழைக்கப்பட்டது. அவ்வகையில வந்து இந்த கிராமங்கள் என்னென்ன பேர்களை அழைக்கப்படுதுண்டா முதலாவது என்ன? கசிகாரகாம. என்ன? கசிகாரகாம. இது வந்து என்னத்துக்காக அழைக்கப்படுது? விவசாயிகள் வாழ்ந்த கிராமம் என்றால வந்து கசிகாரகாம என அழைக்கப்படுது. என்ன? கசிகாரகாம விவசாயிகள் வாழ்ந்த கிராமம். கேவட்டகாம மீனவர்கள் வாழ்ந்த கிராமம். கேவட்டகாம மீனவர்கள் வாழ்ந்த கிராமம். கும்பகாரகாம குயவர்கள் வாழ்ந்த கிராமம். கும்பகாரகாம குயவர்கள் வாழ்ந்த கிராமம். பட்டகீகாம தச்சர்கள் வாழ்ந்த கிராமம். பட்டகீகாம தச்சர்கள் வாழ்ந்த கிராமம். கோபாலகாம இடையர்கள் வாழ்ந்த கிராமம். கோபாலகாம இடையர்கள் வாழ்ந்த கிராமம். மணிகாரகாம ரத்தினப்பட்டை தீட்டுவோர் உள்ளிட்ட துறை. என்ன? மணிகாரகாம ரத்தினப்பட்டை தீட்டுவோர் போன்ற ரத்தினப்பட்டை தீட்டுவர்கள் வாழ்ந்த கிராமம். என்ன? மணிகாரகாம. என்ன திருப்ப சொல்றங்களும் என்ன? கசியாரகாம வந்து என்ன? விவசாயிகள் வாழ்ந்த கிராமம். கேவட்டகாம வந்து என்ன? மீனவர்கள் வாழ்ந்த கிராமம். அடுத்த வந்து என்ன? கும்பகாரகாம வந்து என்ன? குயவர்கள் வாழ்ந்த கிராமம். அடுத்த வந்து என்ன? வட்டகிகாம வந்து என்ன? தச்சர்கள் வாழ்ந்த கிராமம். கோபாலகாம வந்து என்ன? இடையர்கள் வாழ்ந்த கிராமம். அடுத்த வந்து என்ன? மணிகாரகாம வந்து என்ன? ரத்தினங்கள் அகழ்வோர் இல்ல ரத்தினப்பட்டை தீட்டுவோர்கள் வாழ்ந்த கிராமம் போன்ற என்ன குடியிருப்புகள் வந்து குறிப்பிட்ட பெயர்களால் அழைக்கப்படுது. என்ன காரணம்? குறிப்பிட்ட நபர்கள் வந்து வாழ்ந்தமையினால வந்து குறிப்பிட்ட பெயர்களால் வந்து அழைக்கப்படுது. அடுத்த வினாவாக பகுதி முதலாவது பகுதி 1 வினாவாக என்னத்தை பார்க்க போறோம்? அடுத்ததாக குளத்தை அண்டிய கிராமங்கள். என்ன? குளத்தை அண்டிய கிராமங்கள் என்னென்னு நாங்க பார்க்க போறோம். அவ்வகையில வந்து என்ன? முதலாவது வந்து என்ன? கடகபாபிகாம. என்ன? கடகபாபிகாம. அடுத்த வந்து என்ன? சுமணபாபிகாம. கடகபாபிகாம சுமணபாபிகாம. ஹிந்தெரிபாபிகாம. ஹிந்தெரிபாபிகாம. அடுத்த வந்து என்ன? விகாரபாபிகாம. குளத்தை அண்டிய கிராமங்கள் வந்து என்னென்ன பேர்கள் அழைக்கப்படுதுண்டா கடகபாபிகாம, சுமணபாபிகாம, ஹிந்தெரிபாபிகாம. அடுத்த வந்து என்ன? அடுத்த வந்து விகாரபாபிகாம. விகாரபாபிகா போன்ற பேர்களை வந்து அழைக்கப்படுது. அடுத்த வினாவாக நான் எதை நோக்கலாம்டா பண்டுகாவையனுக்கு வந்து ஆதரவளித்தவர்கள். என்ன? பண்டுகாவையனுக்கு வந்து என்ன? ஆதரவளித்தவர்கள். அவ்வகையில வந்து பண்டுகாவையனுக்கு வந்து யார் யார் ஆதரவளிக்கணும்டா சித்தராஜ
காலவேல சித்தராஜ காலவேல சித்தராஜ காலவேல. அடுத்த கும்போதகை. கும்போதகை வந்து என்னத்தால ஆதரவளிக்கிறான்டா என்ன உன்மாத சித்ரா வந்து தன் பண்டுகாவினை வந்து மாம்பழக்கு உடைக்க கொண்டு போய் சென்று தன் என்ன கிராமத்துல வளர்த்து வாராயா இருந்த கும்போதகை அவாவும் என்ன பண்டுகாவினுக்கு வந்து ஆதரவளித்தவா காணப்படுகின்ற கும்போதகை. அடுத்த வந்து என்ன பலவாமுகி. அடுத்த வந்து என்ன பலவாமுகி. அடுத்த வந்து என்ன பண்டுல என்ற பிராமணன். அடுத்த சேத்தி என்ற குதிரை போன்றவர்கள் வந்து என்ன பண்டுகாவினுக்கு ஆதரவளித்தவர்கள். பண்டுகாவினுக்கு ஆதரவளித்தவர்கள் யார் யார்? சித்தராஜ, காலவேல, கும்போதகை, பலவாமுகி, பண்டுல என்ற பிராமணன், சேத்திய போன்றவர்கள் வந்து ஆதரவளித்தவர்கள். அடுத்த புஷ்பாட் வினாவாக நாங்கள் அடுத்த நோக்கலாம்டா முதலாவது விகாரை. முதலாவது விகாரை வந்து என்ன தூபராம தூபி. முதலாவது விகாரை வந்து என்ன தூபராம தூபி. அடுத்த வந்து என்ன முதலாவது பௌத்த பிக்கு. முதலாவது என்ன முதலாவது பௌத்த பிக்கு அரிட்டன். முதலாவது பௌத்த பிக்கு அரிட்டன். முதலாவது பௌத்த தூபி என்ன தூபராம தூபி. அடுத்த வந்து முதலாவது பௌத்த பிக்கு அரிட்டன். அடுத்த வந்து முதலாவது பௌத்த பிக்குனியர் அனுலா. அதே போன்று முதலாவது பௌத்த அரசியர் அனுலா. முதலாவது பெண் அரசியர் அனுலா. மதம் மாறிய பௌத்த மதத்துக்கு மதம் மாறிய முதலாவது பிக்குனிய அனுலா தேவி. அடுத்த 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 பௌதி பண்ண நான் எதை பார்க்க போறோம்டா என்ன பண்டுவாசு தேவன் தலைநகரம் என்ன? பண்டுவாசு தேவனுடைய தலைநகரம் என்ன? உபதிசகாம. பண்டுவாசு தேவனுடைய தலைநகரம் என்ன? உபதிசகாம. அடுத்த வந்து என்ன இயக்கர்கள் நாகர்களின் தலைநகரம். இயக்கர்கள் நாகர்களின் தலைநகரம் என்ன? சிறி சவத்துபுர. இயக்கர்கள் நாகர்களின் தலைநகரம் என்ன? சிறி சவத்துபுர. அடுத்த வந்து என்ன அனுராதபுர ராஜ்யத்தின் இறுதி மேனேஜர் 5ஆம் மகிந்தன். அனுராதபுர ராஜ்யத்தின் இறுதி மேனேஜர் 5ஆம் மகிந்தன். இவ்வளவும் என்ன பஸ்பாட் வினாக்கள். அடுத்து மிச்சமும் இருக்கு சொல்றேன். என்ன இயக்கர்கள் நாகர்கள் வாழ்ந்த இடங்கள். இயக்கர்கள் நாகர்கள் வாழ்ந்த இடங்கள். அதுல வந்து இவர்களுடைய தலைநகரமாக காணப்பட்டது என்ன? சிறி சவத்துபுர. இந்த இயக்கர்கள் நாகர்கள் என்னென்ன இடங்கள்ல வாழ்ந்தவை என்றா முதலாவது என்ன மகியங்கனை. என்ன மகியங்கனை. அடுத்த வந்து லக்கனை. அடுத்த வந்து விந்தனை. என்ன மகியங்கனை லக்கனை விந்தனை சிறி சவத்துபுர. என்னென்ன இடங்கள்ல வாழினம்? மகியங்கனை லக்கனை விந்தனை சிறி சவத்துபுர போன்ற இடங்கள்ல வந்து இந்த இயக்கர்கள் நாகர்கள் வாழினர். அடுத்த பௌதிகோன் வினாவாக அரசர்களை அழைக்கும் பெயர்கள். அரசர் நாங்க என்ன எங்களுக்கு வந்து நண்பர்களுக்கு வட்டாரத்துல வந்து ஒரு பட்ட பேர் வைக்கிற மாதிரி அரசர்களை கூப்பிடுறதுக்கு வந்து அந்த காலத்துல வந்து அரசர்களுக்கு என்ன பேர் வைத்தவை. அது என்னென்ன பேருண்டா முதலாவது என்ன அரசர்களுக்கு வைக்கப்பட்ட அரசர்களை வந்து அழைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பெயர்களாக முதலாவது வந்து என்ன பூபதி. என்ன பூபதி. அடுத்த வந்து என்ன பூபாலன். அடுத்த வந்து என்ன முதலாவது என்ன பூபதி பூபாலன் படவீபதி பிரிகதீஸ்வர திரு சிங்களாதீஸ்வரர். என்னென்ன பேர்? பூபதி பூபாலன் படவீபதி படவீபதி திரு சிங்களாதீஸ்வர பிரிகதீஸ்வர போன்ற பெயர்கள் வந்து குறிப்பிடலாம். அடுத்த வினாவாக இதை நோக்கலாம் என்றால் பெருந்தோட்ட பயிற்சி என்ற ஒழுங்கு. ஒவ்வொரு பயிற்சி இந்த ஒழுங்கு தேவை. அந்த ஒழுங்கை வச்சு கொண்டு தான் பஸ்பால்ல வந்து கேட்பாங்க. என்ன ஒழுங்கு என்ன பஸ்பால்ல வந்து வேற என்ன குறிப்பிட்ட ஒரு பயிரை போட்டுட்டு ஒரு என்ன வேறொரு பயிரை போட இது என்ன இந்த ஒழுங்குல வேறதான்றது கணிச்சு நாங்கள் சரியான விடையை போடணும். அவ்வகையில வந்து பெருந்தோட்ட பயிற்சி என்ற ஒழுங்கு நோக்குகின்ற போது முதலாவது பயிற்சி என்ன பெருந்தோட்ட பயிற்சியில கருவா. முதலாவது பயிற்சி என்ன கருவா. அடுத்த வந்து என்ன கோப்பி. முதலாவது பயிற்சி என்ன கருவா. அடுத்த வந்து என்ன கோப்பி. அடுத்த வந்து என்ன சிங்கோனா. கருவா கோப்பி சிங்கோனா கொக்கோ. கருவா கோப்பி சிங்கோனா கொக்கோ தேயிலை ரப்பர் தென்னை போன்ற பயிர்கள் வந்து என்ன பயிரிடப்படுது. என்னென்ன பெருந்தோட்ட பயிற்சி என்ற ஒழுங்கு என்ற நோக்குகின்ற போது கருவா கோப்பி
சிங்கோனா, கொக்கோ, தேயிலை, ரப்பர், தென்னை போன்ற பயிர்கள் வந்து பயிரிடப்படுது. அடுத்த வினாவாக எதை நோக்கலாம் என்றால் மகாகம ராஜ்யத்தை வந்து வளர்ச்சிப்படுத்திய நபர்கள். மகாகம ராஜ்யத்தை வந்து வளர்ச்சிக்கு எழுச்சிக்கு வித்திட்ட நபர்கள். அவ்வகையில வந்து யார் யார் மகாம ராஜ்யத்தை வந்து எழுச்சிப்படுத்த வித்திட்டவர்கள்? முதலாவது யார்? மகாநாகன். மகாநாகன், ஜடலாதீசன், கோதாபயன், காவன் தீசன், துட்டகைமுனு போன்றவர்கள் வந்து மகாகம ராஜ்யத்தை வந்து எழுச்சிப்படுத்துவதற்கு வித்திட்டார்கள். யார் யார்? மகாநாகன், ஜடலாதீசன், கோதாபயன், காவன் தீசன், துட்டகைமுனு. யார் யார் மகாம எழுச்சிக்கு வித்திட்டவர்? யார்? மகாநாகன், ஜடலாதீசன், கோதாபயன், காவன் தீசன், துட்டகைமுனு போன்றவர்களை குறிப்பிடலாம். அடுத்த பகுதி 1 முதலாவது பகுதி 1 வினாவாக எதை நோக்கலாம் என்ற அடுத்த வந்து என்ன? கோட்டைகளும் அவை அமைந்துள்ள இடங்களும். என்ன? கோட்டைகளும் அவை அமைந்துள்ள இடங்களும். அவ்வகையில வந்து நட்சத்திர கோட்டை எங்கு அமைந்துள்ளது? நட்சத்திர கோட்டை வந்து மாத்தரை, காளி. நட்சத்திர கோட்டை எங்கு அமைந்துள்ளது? மாத்தரை, காளி. அடுத்தது எந்த கோட்டை? மெக்டோவல் கோட்டை வந்து மாத்தளை. மெக்டோவல் கோட்டை வந்து எங்கு அமைந்துள்ளது? மாத்தளை. மெக்டோவல் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? மாத்தளை. அடுத்த என்ன? மெக்டொனால்ட் கோட்டை. மெக்டொனால்ட் கோட்டை வந்து எங்கு அமைந்துள்ளதுண்டா? பதுளை. மெக்டொனால்ட் கோட்டை வந்து எங்கு அமைந்துள்ளது? பதுளை. அடுத்த வந்து என்ன? பெட்ரிக் கோட்டை. பெட்ரிக் கோட்டை வந்து எங்கு அமைந்துள்ளதுண்டா? திருவோணமலை. பெட்ரிக் கோட்டை வந்து எங்கு அமைந்துள்ளதுண்டா? திருவோணமலை. அடுத்த வந்து என்ன? ஆக்ஸ்டன்பர்ட் கோட்டை. ஆக்ஸ்டன்பர்ட் கோட்டை எங்கு அமைந்துள்ளதுண்டா? திருவோணமலை போன்ற வற்றை குறிப்பிடலாம். பின்ன கோட்டைகளும் அவை அமைந்துள்ள இடங்கள் பற்றி பார்த்தாச்சு. இவ்வளவு தான் என்ன இன்றைக்குரிய பகுதி 1 வினாக்கள். எல்லாத்தையும் போடுவேன். என்ன பிரச்சனை என்ன போட் சின்னனா இருக்கு, அதோட என்ன வீடியோ லெந்தா போனா உங்களுக்கு என்ன பார்க்க அலுப்படிக்கும் என்றதால வந்து நான் என்ன ஷோர்ட்டா போட்டு கொண்டு வரேன். அப்படி என்ன வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாம என்ன பிரயோசனப்படுதண்டா மிச்சாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, பாய்.